அல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது என்றவர் சொல்லுகிறார். இந்த நாளில் ஆவியானவர் திருவள்ளம் பற்றுகிற ஒரு காரியம், சொல்லுகிற ஒரு காரியம், நீ என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுட்டேன்னா அந்த நம்பிக்கையை வந்து கையை எடுத்துடாத, அதில் முழுசாக அது கிடைக்கிற வரைக்கும் என்ன செய்யாத, விட்டுறாத அப்படிங்கிறார். அதனால் நம்ம எல்லாருமே மீட்கப்பட்டவர்கள், விடுதலையாக்கப்பட்டவர்கள், சுகமாக்கப்பட்டவர்கள், சமாதானமாக்கப்பட்டவர்கள், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள். அப்படின்னா நம்முடைய ஏசப்பா சிலுவையிலே ரத்தம் சிந்தி என்னென்ன நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாவற்றையும் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, தெரிஞ்சிருக்கிறீங்க, புரிஞ்சிருக்கிறீங்க. ஆனால் ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க, மாமிசம் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். மாமிசம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாமிசம் என்றால் என்னென்னா, நீங்கள் பாட்டுக்கு மாமிசம்னா சதை எலும்பு அப்படின்னு நினச்சிடாதீங்க. மாமிசம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். யாருடையவர்கள் எல்லாம் சொல்லுங்க? கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் எதை அறையணுமா? மாமிசத்தை. அல்லேலூயா. மாமிசத்தை எடுத்து என்ன செய்யணும்? சிலுவையில் என்ன செய்யணுமா? அறையணும். அப்போ சிலுவையில் ஏன் அறையணும் அப்படின்னு கேட்டால், அரைஞ்சாதான் திருப்பி அது எலும்பாது, திருப்பி அது என்ன செய்யாது, வராது. புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கி மாமிசமான காரியங்களை சிலுவையில் அறைய வேண்டும். இப்போ மாமிசம் என்றால் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? மாமிசம் என்றால் என்ன? மாமிசமான காரியங்கள் இருக்கிறது. நான் ஒன்று சொல்கிறேன். அடிக்கடி வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். மாமிசம். அடிக்கடி எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னா மாமிசம். நான் அந்த வாழ்க்கை வாழணும், இந்த வாழ்க்கை வாழணும், அப்படி மினுக்கணும், அப்படி போகணும், இப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு உலகப்பரமான ஒரு சிந்தையோடு, உலகப்பரமான ஒரு எண்ணத்தோடு நம்ம இருக்கும்போது அதுக்கு பேர் என்னது? மாமிசம். அப்போ அந்த மாமிசத்தை என்ன சிலுவையில் அறையப்படுற. இன்னும் சொல்லப்போனால் ஆசை இச்சைகளை சிலுவையில் என்ன செய்யணுமா? அறையணும். ஆசை. இப்போ நம்மளுக்கு உலகப்பரமான ஆசைகள் நிறைய இருக்கலாம். ஆனால் ஐசப்பா என்றைக்கு சிலுவையில் அடித்தாரோ அன்றைக்கி எல்லாத்தையும் நம்மளுக்கு உண்டான எல்லா உலகப்பர எண்ணங்களையும் சிலுவையில் என்ன செஞ்சிட்டார்? அடிச்சிட்டார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போனா அதாவது ஆசைங்கிறது பலவிதமான ஆசைகள் இருக்கிறது. ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும், நிறையா வெளியே போனால் நிறைய நகநட்டை போட்டு போகணும், டெய்லி நல்ல ஒரு விதவிதமான ஒரு ஆடம்பரமான ஒரு ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு போகணும், நான் வெளியே நடந்து போனேன்னா எல்லோரும் என்னை பார்க்கணும், அப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸோடு நான் போகணும், என்னை பார்க்குறவங்களாம் எப்படி இப்படி அழகாக இருக்குன்னு என்னை கேட்கணும், இருக்க நீங்கள் அழகு ரொம்ப ஏறிட்டே போகிறீங்க அப்போ 4 பேர் என்னை கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு, அப்படிங்கிற சிந்தையோடு, அப்படிங்கிற நினைவோடு யாராவது இருந்தால் அதுக்கு பேர் என்னது? மாமிசம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு மாமிசமான ஒரு காரியம். இந்த மாமிசத்தை என்ன செய்யணுமா? சிலுவையில் என்ன செய்யணுமா? அறையப்பட வேண்டும். ஏன் அறையப்பட அப்படின்னு கேட்டால், ஏசப்பா சிலுவையில் முடிச்சிட்டார். அப்படி அந்த மாதிரி உலகப்பரமான எண்ணங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. எல்லாம் சொல்லுங்கள், இயேசுவே உலக ஆசைகளை நான் சிலுவையில் இயேசுவின் நாமத்தில் அறைகிறேன். ஆடம்பரமான வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை, மினுக்கான வாழ்க்கை, பகட்டான வாழ்க்கை, 4 பேர் என்னை பார்த்து பெருமையை பேசணும் அப்படிங்கிற எண்ணமான வாழ்க்கை, அது மாதிரி என் வாழ்க்கையில் இருக்குமானால் அதையெல்லாம் எடுத்து இயேசுவின் நாமத்தில் சிலுவையிலே அடிக்கிறேன், சிலுவையிலே அடிக்கிறேன், சிலுவையிலே அடிக்கிறேன். அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா, தெரிஞ்சவங்க அல்லேலூயா. ஆமே. ஆனால் நம்மளுக்கு அப்படிலாம் இருக்காது, நம்மளுக்கு அப்படிலாம் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 பிள்ளையை பெற்றுட்டோம்னா அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அந்த பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும், அந்த பிள்ளைக்கு என்ன மார்க்கு வாங்குது, என்ன படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த கவனம் தான் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. தாய்மார்கள் தகப்பன்மார்களுக்கு என்ன செய்யும்? இருக்கும். தகப்பன்மாருக்கு இருக்க இல்லையோ, ஆனால் தாய்மார்களுக்கு என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகளை நல்ல நிலைமை கொண்டு வரணும், என் பிள்ளையை நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவில் என்ன செய்வாங்க இருப்பாங்க. இப்போ நிறைய தாய்மார்களை பார்த்தீங்கன்னா பிள்ளை ஸ்கூல் விட்டு வந்துச்சுன்னா
அந்த பிள்ளையை வந்து என்ன செய்வாங்க, என்ன படிக்கணும், என்ன செய்யணும், எந்த பாடம், இன்றைக்கி நாளைக்கு என்ன பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, நாளைக்கு பரீட்சையா, டீச்சர் எது சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, அப்படி எல்லாம் அந்த தாய்மார் என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைகளை பூரா கவனமாக விசாரிப்பாங்க. அப்படின்னா அவங்க வந்து உலகப்புறமான ஒரு எண்ணமோ உலகப்புறமான ஒரு ஆடம்பர வாழ்க்கையோ அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் என்ன செய்ய மாட்டாங்க, நீ படித்தாடியே படிக்கட்டு எனக்கு என்ன அப்படின்னு அசால்ட்டை விட்டுருவாங்க. ஆனால் நம்ம தாய்மார்கள் அப்படி கிடையாது. அந்த பிள்ளை மேலே கவனம், பிள்ளை நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த மாமிச இச்சைகள் என்ன செய்யாது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா. ஆனால் இன்னும் ஒரு காரியம் நம்மகிட்ட இருக்கலாம். இப்போ நம்மகிட்ட இருக்க வேண்டிய காரியத்திலலாம் தேவையில்லாத காரியத்தில் வெளியே எரிஞ்சிட்டோம்னா ஏசப்பா பார்வைக்கு நலமான பிள்ளையை என்ன செஞ்சிருவோம், நம்ம மாறிடுவோம். ஒரு வசனத்தை வாசிங்க. இது வந்து கண்டிப்பாக நம்ம முறையில் எல்லாத்தையும் உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கும், இல்லாமல் இருக்காது. அதை நம்ம என்ன செய்யணும், சிலுவையில் அடிக்கணும். இதை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய கேட்குறோம் அப்பாட்ட. இதை வச்சுக்கிட்டு நிறைய துதிக்கிறோம், இதை வச்சு நிறைய ஆராதிக்கிறோம். இதை தூக்கி எரியணும் அல்லது ஆணி அடித்து அது எந்திரிக்காத அளவுக்கு அடித்து நச்சு போட்டுரு. அல்லேலூயா. ரோமர் 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ரைட். பழைய மனிதன் ஒன்று இருக்கு, புதிய மனிதன் ஒன்று இருக்கு. ஆமாவா இல்லையா? ரட்சிக்கப்படுவதற்கு முன்னான ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, பழைய மனிதனை அவரோடு கூட சிலுவையில் என்ன செஞ்சிட்ட, நீ அடிச்சிட்ட. ஆனால் நீ ஞானஸ்நானம் எடுத்தும் ரட்சிக்கப்பட்டும் அபிஷேகம் பெற்றும் அந்நிய பாஷை பேசியும் பழைய மனுஷனை நீ உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தேன்னா நீ சிலுவையில் என்ன செய்யலை, அடிக்கப்படலை. ஏசப்பா சிலுவையில் எப்போ ரத்தம் சிந்தினார், அப்போ நம்மளோட பழைய சுவாபங்கள் பழைய பாவம் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. ஆனால் நம்ம என்ன செய்யணும், அதை சிலுவையில் எடுத்து அடிக்கணும் என்று வராது அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய மனிதன் புதிய மனிதன். ரட்சிப்புக்கு முன்னால் உள்ள வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட பின்னால் ஒரு வாழ்க்கை. அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது பழைய மனிதனை சிலுவையிலே அறையப்பட வேண்டும். ஆமென். திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி. இனி ஊழியம் பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. அப்போ நான் பாவத்துக்கு உடந்தையாக இருந்தாலும் பாவத்துக்கு ஊழியம் பண்ணுறோம், பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணாலும் பாவத்துக்கு ஊழியம் பண்ணுறோம், பாவத்தை பார்த்துட்டு கண்டு காணாமல் இருந்தாலும் பாவத்துக்கு ஊழியம் பண்ணுறோம், பாவத்தை நீ உள்ளத்தில் நினைச்சாலும் நீ ஊழியம் செய்கிற. அப்போ நம்ம எதுக்கு ஊழியம் செய்யணும்னு கேட்டால் ஏசப்பாவுக்கு மாத்திரம் ஊழியம் செய்ய வேண்டும் தவிர பாவத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது. இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனிதனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஒரு காரியத்தை தெரிஞ்சிருக்கணும், ஒரு காரியத்தை அறிந்திருக்கணும். நீங்கள் எப்போ ஏசப்பா சிலுவையில் ரத்தம் சிந்தினாரோ அப்போவே என் பழைய மனுஷனை சிலுவையில் நான் அடித்து போட்டுட்டேன். எல்லாம் சொல்லுங்க, இயேசு எப்போ சிலுவையில் அடிக்கப்பட்டாரோ அப்போவே என் பழைய மனுஷனை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு தலையில் ஆணியை வச்சு நச்சுன்னு அடித்து ஓடி போயிரு, இனிமேல் எலும்பான்னு சொல்லி அடித்து முடிச்சிட்டேன், இனிமேல் ஓடி போயிரு, என் பக்கத்தில் வந்துடாத. இதுதான் பழைய மனிதன். சரி, யாராவது பழைய மனிதன் ஒன்று சொல்ல முடியுமா உங்களால்? வாரத்துக்கு 2 சினிமா படம் பார்க்குறது பழைய மனிதன். ஒரு புது படம் ரிலீஸ் ஆனால் போய் பார்க்குறது பழைய மனிதன். அப்புறம் பக்கத்து வீடு, ஏற்று வீடு, அந்த வீடு, வந்த வீடு, போன வீடு, எல்லா வீடையும் புறணி பேசிக்கிட்டு குற்றப்படுத்திக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு அவன் அங்கே போனேன் இங்கே போனான்னு சொல்லி விடிஞ்சா அடைஞ்சு அதவே பேசிக்கிட்டு இருக்கிறது பழைய மனிதன். மாமியாரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது பழைய மனிதன். அக்கா தங்கச்சி கூட பேசாமல் இருந்துக்கிட்டு நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு ஒரு பெருமையான காரியங்களை பேசுகிறது பழைய மனிதன். பிராந்த கடைக்கு போகிறது பழைய மனிதன். ஸ்மோக் பண்ணுறது பழைய மனிதன். வேற என்ன பழைய மனிதன்? பொய் பழைய மனிதன். சரி, ஓகே. இப்போ எல்லாத்தையும் அடிக்க போகிறோம். இப்போ பழைய மனிதன் என்றெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. நீங்களாம் ஏதோ கொஞ்சம் அப்படியே ஓரத்தில் கிடக்கும் அங்கங்கே. அது கோபம் பழைய மனிதன். என்னது கோபம்? என்னது? ஆனால் இது கண்டிப்பாக இருக்குமே நம்ம ஆளுகள்கிட்ட, நீங்கள் மறுக்க முடியாது. கோபங்கிறது என்னது?
பழைய மனிதன். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய சாட்சியை கேட்டிருக்கேன். எங்கள் வீட்டுக்காரெலாம் வந்து அப்பப்போ கோவப்படுவார், அடிப்பார், சண்டை போடுவார். இப்போல்லாம் அடிக்கிறதே கிடையாது, நான் அடித்தே தான் மிச்சங்கிறாங்க. அப்படிலாம் சாட்சி வந்திருக்கு எனக்கு, நம்ம இடத்துல வந்திருக்கு. என் வீட்டுக்காரில் அப்பப்போ வைவார், திட்டுவார், கோவப்படுவார். இது இல்லைன்னா சண்டை போடுவார், சட்டி போட்டு உடைப்பார். பயங்கரமாக இருக்கும், பயமாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் அவர் சாந்தமாயிட்டார். நான் தான் அவரை அடிக்கிற மாதிரி சூழ்நிலை இப்போ இருக்குது. அல்லேலூயா. வேறு பழைய மனுஷன் சொல்லுங்கள். பொய் பழைய மனுஷன். இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி அடிக்க போகிறோம், நச்சுன்னு அடிக்க போகிறோம். சொல்லிட்டீங்கன்னா அடிச்சிடலாம். அடிக்கலைன்னா அது பாட்டு நிற்கும், உள்ளே கிடக்கும். பழைய மனுஷன் யார்கிட்ட உங்கள்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறது. யாரை சொல்கிறாங்க? காது கேட்கலையே. வெரி குட், வெரி குட். ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது பழைய மனுஷன். ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது பழைய மனுஷன். இப்போ இங்கே இருங்க, ஏசப்பா ஜெபத்துக்கு ஏன் பதில் கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள்கிட்ட பழைய மனுஷனை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் பதில் கொடுக்க மாட்டார். உங்களை வந்து சுத்திகரிக்கணும். பழைய மனுஷனை என்ன செய்ய போகிறீங்க? இப்போ அடிக்க போகிறீங்க. எல்லாத்தையும் எடுத்து இப்படி வச்சு நச்சுன்னு அடிக்க போகிறீங்க. நான் சொல்லித்தர போகிறேன், நீங்கள் அடிக்க போகிறீங்க. நீங்கள் போகும்போது புது மனுஷியாக போக போகிறீங்க. அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட வேண்டும். எப்படி போட்டிருக்கு? நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத, இனிமேல் நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாமல், பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக, பாவத்தின் சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோமா? அப்படி அறியாமல் இருந்தால் இப்போ பழைய மனுஷனை அடிச்சிருவோம். அல்லேலூயா. கவனமாக இருங்க. ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படி இப்படின்னு இல்லை, எப்படி வாழணுங்கிறது ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாரு. ஏன்னா நாளைக்கு நம்ம மண்டையை போட்டோம்னா பரலோகத்துக்கு நம்ம இயேசுப்பா எடுத்துக்கணும். ஆமேன். நியாய தீர்ப்பில் நம்ம என்ன செய்யணும்? நிற்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து பழைய மனுஷனை கலைத்து போட்டோம். அதுதான் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் கேட்குறது பதில் சொல்ல மாட்டோம், மதம் இருப்பாங்க. அதெல்லாம் பழைய மனுஷன். ஜெபிக்க மாட்டாங்க, பழைய மனுஷன். பைபிள் வாசிக்க மாட்டாங்க, பழைய மனுஷன். ஆராதிக்க மாட்டாங்க, பழைய மனுஷன். ஊரை சுற்றுறது பழைய மனுஷன். வேறு எதாவது பழைய மனுஷன் சொல்லுங்களேன். இல்லையா? எந்த பழைய மனுஷனும் இல்லையா? சீக்கிரம் நேரம் ஆச்சு, நானி வச்சு அடிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், எத்தனை பாருங்கள் வருது பாருங்கள் உள்ள. வீம்பு ஒன்று. வீம்புன்னு தெரியுமா? வீம்பு பிடிக்கிறது. நான் வரமாட்டேன்னா வரமாட்டேன், எனக்கு தெரியாது அப்படிங்கிறது, அது வீம்பு. இதெல்லாம் பழைய மனுஷன். ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா வீம்பு பிடிக்கக்கூடாது சொல்லிவிட்டேன். ஆமாம், ரட்சிக்கப்பட்டீங்கன்னா பொறாமை, வீம்பு, பொறாமை, வேறு என்னம்மா? வம்புழுக்கிறது, சும்மா போட்டு கிள்ளி விடுறது, வம்புழுக்கிறது. நேற்று யாரையோட எங்கேயோ போனீங்க, வம்புழுக்கிறது. வீம்பு, பொறாமை, வம்பு, இதெல்லாம் என்னது? என்ன சொல்கிறான்? பெருமை. பாரு, சொல்ல அவனுக்கு ஒரு கையை தட்டு. இவனுக்கு என்ன தெரியும் பெருமை? அவன் சொல்கிறான் பெருமைன்னு சொல்கிறான். பெருமை பாருங்க, பெருமை பழைய மனுஷன். நான் தான் எல்லாமே, என்னால் இல்லாமல் அப்படி பெருமையை பேசுறீங்க தெரியுமா? அதெல்லாம் பழைய மனுஷன். உடைக்கப்படணும் எல்லாத்துலேயும். நீங்கள் இயேசுவின் சிந்தை உங்களுக்கு வரணும். அப்போனா பழைய மனுஷனை கலைத்து போட வேண்டும், புதிய மனிதனை தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள். ஏன்ட்டு இருக்கிற பழைய மனிதனை கலைத்து போட்டுட்டு புதிய மனிதனை நான் தரித்து கொள்வேன். அல்லேலூயா. அதாவது உங்களுக்கே தெரியும், வெளியே சொல்ல முடியாமல் இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் பழைய மனிதன். ஆமே. அந்த பழைய மனிதன் என்ன செய்யணும்? கலைத்து போட வேண்டும். அல்லது பழைய மனிதனை சிலுவையில் வச்சு எந்திரிக்க முடியாத அளவுக்கு நச்சுன்னு ஒரு போர்டு. அடுத்து எந்திரிக்க மாட்டான் பழைய மனுஷன். அல்லேலூயா. அப்படிதான் வசனம் சொல்லுது. பழைய மனுஷனை எப்படி போட்டிருக்குமா? ரோமர் 6:6. பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று. இப்ப நம்முடைய பழைய சுவாபங்கள், ஜென்ம சுவாபத்தின் ஆவிகள், பழைய சுவாபங்கள்
அதெல்லாம் வந்து சிலுவையில் என்ன செய்யணும், அறையப்படணும், பார்த்துக்கொள்ளுங்க. புரியுதா உங்களுக்கு? கலாத்தியர் 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ நான் இங்கே இருங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் வந்து உலகத்துக்கு ஊழியம் செய்யாமல், அப்போனா நீங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்ட? திருப்பி இந்த வசனத்தை வாசிங்கம்மா. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது. உங்கள் வாழ்க்கையில் யாரை பற்றியும் பெருமையை பேசாமல், உங்களை பற்றி பெருமையை பேசாமல், யாரை பெருமையாக பேசணும், எதை மேன்மை பாராட்டணும்னு கேட்டால் சிலுவையை குறித்து மட்டுமே மேன்மையை பாராட்ட வேண்டுமே தவிர வேறு எதையுமே நீங்கள் மேன்மை பாராட்டக்கூடாது. அவரால் உலகம் என்ன செய்யப்பட்டிருக்கு? சிலுவையில் உலகத்திற்கு அத்தனை பேத்துக்காக இயேசுவா சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறார். அப்போனா எதை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும், எதை கனப்படுத்த வேண்டும், எதை உயர்த்தி பேச வேண்டும், எதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், எதுக்கு கனத்தை கொடுக்கணும், எதை வந்து மகிமைப்படுத்த வேண்டும், எதை உயர்த்த வேண்டும், எதை பாராட்ட வேண்டும் அப்படின்னு கேட்டால் சிலுவையை குறித்து மட்டுமே தான் நீங்கள் பாராட்ட வேண்டுமே தவிர, சிலுவையை குறித்து மட்டும்தான் நீங்கள் மேன்மையை பாராட்ட வேண்டும் தவிர, உங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா பாட்டி முப்பாட்டை வந்தவன் போனவன் செத்தவன் அவன் எப்படி இருந்தான் இவன் எப்படி இருந்தான் அவர் அப்படி இருப்பார் இவர் அவர் குண்டா இருப்பார் அப்படி இருப்பார் யாரை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டக்கூடாது. இங்கே அப்படி மேன்மை பாராட்டினீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியது வரும். இயேசுனுடைய நாமத்தை குறித்து அப்படி சிலுவையை குறித்து மாத்திரம் மேன்மையை பாராட்டுறேன். ஏன்னா சிலுவையில் வாங்கி கொடுத்த நீங்கள் சிலுவையை குறித்து மேன்மையை பாராட்டினீங்கன்னா சிலுவையில் வாங்கி கொடுத்த அத்தனை வெற்றிகளும் உங்கள் குடும்பத்தில் வந்து பலிக்கும். நீங்கள் சிலுவையை மேன்மையை பாராட்டாமல் வேறு எந்த காரியத்தையும் மேன்மையை பாராட்டினீங்கன்னா அந்த சிலுவையில் வாங்கி கொடுத்த வெற்றி எதுவுமே உங்களுக்கு வராது. அப்போனா சிலுவையில் வாங்கி கொடுத்த வெற்றி ஒவ்வொன்றா சொல்லுங்கள் பார்ப்போம். பாவ மன்னிப்பு, விடுதலை, மீட்பு, சந்தோஷம், சமாதானம், ஐஸ்வர்யம், ராஜ மேன்மை. கடன் பிரச்சனையே சிலுவையில் ஆணியில் அடிச்சிட்டாரு. இது எல்லாமே சிலுவை மூலமாக நமக்கு வாங்கி கொடுத்தவர். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த சிலுவை மூலமாக தான் நமக்கு எல்லாம் வந்திருக்கிறது. இந்த சிலுவை மூலமாக வாங்கி கொடுத்த வெற்றியை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அந்த சிலுவையை குறித்து மாத்திரம் நாம் மேன்மை பாராட்ட வேண்டுமே தவிர மற்ற எந்த காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. நீ சிலுவை மேன்மை பாராட்டினீங்கன்னா, சிலுவைக்கு மகிமை செலுத்திங்கன்னா, சிலுவையை கனப்படுத்தினீங்கன்னா அந்த சிலுவை மூலமாக வாங்கி கொடுத்த அந்த சாபத்தை உடைச்சிட்டார் சிலுவையில். சாபத்தின் சின்ன சிலுவை. ஆனால் இயேசு எப்போது சிலுவையில் மரித்தாரோ அந்த சாபத்தின் சின்னம் ஒரு புனித சின்னமாக மாறி இருக்கிறது. அதுதான் சிலுவையின் மேன்மை. கலாத்தியர் 3:13 சிலுவையில் சாபத்தை முடிச்சிட்டாரு. அப்படின்னா அந்த சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுங்க. சிலுவை இல்லாமல் நான் இல்லை, சிலுவையில் அவர் பட்ட பாடு நான் வாழ்ந்திருக்கிறேன், சிலுவையில் பட்ட அவமானம் என் அவமானத்தை போய்க்கிருக்கிறாரு, சிலுவையில் அவர் தரித்திரம் மாறி இருக்கிறார், என் தரித்திரம் போயிருச்சு. அப்போ இந்த மாதிரி காரியத்தை நீங்கள் வந்து என்ன செய்யணும், மேன்மை பாராட்ட வேண்டும். அந்த மாதிரி காரியத்தை நீங்கள் உயர்த்தி பேசணும். அதுதான் மேன்மை. தேவையில்லாத உலகப்புறமான காரியத்தை அவன் அந்த அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், அந்த அரசியல்வாதி இப்படி இருக்கார், இந்த அரசியல் இப்படி இருக்காரு, இவன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், யாரை குறித்தும் கனப்படுத்தக்கூடாது, யாரை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. மேன்மை பாராட்டுறதுக்கு கனப்படுறதுக்கு ஒரே தகுதியான தெய்வம் ஒருவர் உண்டு, அவர் தான் இரட்சகர் இயேசு. அவர் மேன்மையை பாராட்டுங்க, நீங்கள் மேன்மையாக வாழ்ந்துருவீங்க. அவரை உயர்த்தி பேசுங்க, நீங்க உயர்ந்துருவீங்க. அவரை கனப்படுத்துங்க, நீங்க கனமாயிருவீங்க. அவரை மேன்மைப்படுத்தி பேசும்போது உங்க வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கையாக மாறிவிடும். துக்கமான வாழ்க்கை, துயரமான வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை, நஷ்டமான வாழ்க்கை அது செழிப்பான வாழ்க்கையாக மாற வேண்டும்டா. சிலுவையை குறித்து மாத்திரம் தான் நீங்க மேன்மையை பாராட்ட வேண்டுமே தவிர வேற எந்த காரியத்தை குறித்து நீங்கள் மேன்மையை பாராட்டக்கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையில் வாங்கி கொடுத்த அந்த வெற்றியை அனுபவிக்க வேண்டும் என்றால் அப்போ இயேசு வந்து சிலுவையில் காரி உமிழப்பட்டார், முகத்தில் துப்புனாங்க, தாடியை போட்டு இழுத்தாங்க. அப்போ இந்த காரியம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்முடைய நிந்தைகளையும் நம்முடைய அவமானங்களையும் போக்குவதற்காக அவர் அவமானப்பட்டார். என்னுடைய அவமானத்தை போக்கும்படி, என்னுடைய நிந்தையை போக்கும்படி, என்னுடைய நெருக்கத்தை போக்கும்படி இயேசு சிலுவையில் அவமானப்பட்டனால என் வாழ்க்கையில் இனி அவமானம் வரப்போவது கிடையாது. இது சிலுவை மூலமாக வந்த வெற்றி. நிந்தை இல்லாமல் அவமானம் பிரச்சனை இல்லாமல் வாழணுமே என் பிள்ளைங்கன்னு சொல்லி அவர் அவமானப்பட்டுட்டார். அது சிலுவையில் வாங்கி கொடுத்த ஒரு வெற்றி. அப்படி சிலுவை குறித்து தான் மேன்மை பாராட்ட வேண்டும் தவிர வேறு எந்த ஒரு இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை கூட மேன்மை பாராட்டாதீங்க.
இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை கூட கனப்படுத்தாதீங்க, என் தகப்பன் இயேசுவை தவிர. அவர் தான் கனத்துக்குரியவர், அவர் தான் போற்றுதலுக்குரியவர், அவர் தான் புண்ணியர், அவர் தான் கிருபை நிறைந்தவர், அவர் தான் இரக்க குணமுள்ளவர், அவர் தான் தயாள குணமுள்ளவர், அவர் தான் பாவத்தை மன்னிக்கிறவர், நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து நமக்காக பிதாவின் வலது பரிசலை பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஒரே தகப்பன் என் தகப்பன் இயேசு இரட்சகர். அவரை மட்டும்தான் நீங்கள் கனப்படுத்தணும். அவரை மட்டும்தான். அவரை நீங்கள் கனப்படுத்திங்கன்னா நீங்கள் கனமாயிருவீங்க. அவரை உயர்த்துனீங்க, நீங்கள் உயர்ந்துருவீங்க. அவர் மேன்மையை பாராட்டுங்க, நீங்கள் மேன்மை ஆயிடுவீங்க. இதான் வேற்று, வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஏன்னா பழைய மனிதனை சிலுவையில் அறைய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 6:14 என்ன சொல்லுதுன்னா, கலாத்தியர் 6:14, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேன். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கம்மா, இது வார்த்தை. சிலுவையை குறித்து மாத்திரம்தான் மேன்மை பாராட்ட வேண்டுமே தவிர வேறு ஒன்றையும் குறித்து நீ மேன்மை பாராட்டக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனம். அப்போனா நீங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டுமா, மேன்மை அடைய வேண்டுமா, கனமாக வேண்டுமா, ப்ரமோஷன் ஆகணுமா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாறணுமா, ஒரு செழிப்பு உண்டாகணுமா, ஒரு விடுதலை உண்டாகணுமா அப்படின்னு கேட்டால் வேறு ஒன்றுமே இல்லை. இந்த சிலுவையை குறித்து அதை கனப்படுத்தி பேசுங்க, சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுங்க, நீங்கள் மேன்மை. இதான் மேற்று, வேறு ஒன்றுமே கிடையாது. நீ உலகப்புறமான பெருமைகளையும் மேற்றுமைகளையும் பேசும்போது மேன்மை அடைய மாட்டீங்க, அப்படி தான் இருப்பீங்க. ஆனால் இதை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுங்க. கடைசி ஒரு வசனம், கலாத்தியர் 2:20. கலாத்தியருடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள இயேசு பிழைச்சிருந்தாருன்னா, உங்களுக்குள்ளே இயேசு இருக்கணும்னா நீங்கள் பழைய மனிதனை கலைத்து போட்டால் தான் அவர் உங்களுக்குள்ளே வருவார். இப்போ திருப்பி இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நீங்க எப்படி பிழைச்சிருக்கிறீங்க? எப்படி பிழைச்சிருக்கிறீங்க சொல்லுங்க. நான் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக. அப்புறம் வாசிமா, என்னில் அன்பு கூர்ந்து என் மேல் அன்பு வச்சு எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்ப நீங்க பிழைச்சிருக்கிறது, சாப்பிட்றது, வேலை பார்க்கறது, நடக்கிறது எல்லாமே அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையின் விசுவாசத்தை தான் நம்ம நிலைச்சிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை தொழுதுகொள்ள வந்திருக்கிறீங்க, அவரை நம்பித்தான் வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி நான் ஜெபிக்க போகிறேன், ஏசப்பா அர்ப்பணம் செய்ய போகிறாரு அப்படின்னு அவர் மேலே நம்பிக்கை வச்சு தான் என்ன செஞ்சுருக்கிறீங்க, இருக்கிறீங்க. அவர் மேலே நம்பிக்கை இல்லைன்னு நீங்கள் வரமாட்டீங்க, அவர் மேலே விசுவாசம் இல்லைன்னு வரமாட்டீங்க. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அவர் மேலே விசுவாசம் வச்சனால தான் வந்திருக்கிறீங்க. அப்போ இதிலிருந்து தெரியுது நீங்கள் எல்லாம் இயேசு மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கைத்தட்டி அப்பக்கமே செலுத்துங்க. நான் பிழைத்திருப்பது எதனால் பிழைத்திருக்கிறேன்? ஏம்மா அந்த வசனத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. திருப்பி வாசிக்குமா, கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னில் அன்பு கூர்ந்து, என்னில் அன்பு கூர்ந்து, என்னில் அன்பு கூர்ந்து, அப்புறம் எனக்காக, அப்புறம் என்ன, எனக்காக 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 தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால இப்போ நான் இருக்கிறேன். நான் இருக்கிறது, நான் சாப்பிட்றது, நடக்கிறது அவர் மேலே வச்ச நம்பிக்கை, அவர் மேலே வச்ச விசுவாசம், அவர் மேலே வச்ச விசுவாசத்தினால தான் நான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அவர் இல்லாமல் நான் இல்லை. அல்லேலூயா. தம்மை தாமே ஒப்பு கொடுத்தா நம்ம மேலே வச்ச அன்பு என்ன செய்கிறாரு, விளங்க பண்ணுறாரு. ஆமீன் சொல்லுங்கள். அப்போ நான் தயவுசெய்து பழைய மனிதனை சிலுவையில் அரைஞ்சிருங்க, சிலுவையில் அரைஞ்சிருங்க. இப்போ நான் ஒரு பழைய மனுஷனை சிலுவையில் அரைகிறேன். ஏன் அறையிற அப்படின்னு கேட்டால், திருப்பி எந்திரிச்சிடாதன்னு அர்த்தம், திருப்பி எந்திரிச்சாதன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ அதே போல் நீங்கள் என்ன செய்யணும், பழைய மனுஷனை கலைச்சி போட்டுருங்க. இப்போ எனக்குள்ள ஒரு பழைய மனுஷன் இருந்தியா,
நான் எப்போ ஞானஸ்நானம் எடுத்தோன்னா அப்போ நான் களைச்சி போட்டுட்டேன். என்ன பழைய மனுஷன் அப்போ நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் என் கூட சேர்ந்தவன் ஒருத்தர் இருக்கான். கல்யாணம் முடிச்சு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் முடிக்கணும்டா, முடிச்சுட்டு நல்ல சொத்து சோறு நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்டா அப்படின்னு சொல்லி நீ ஸ்க்ரூ பண்ணி ஏற்றி விட்டுருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணேன், வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு அந்த தோப்பு இந்த தோப்பாக பார்த்து அப்படியே கங்கணம் கட்டி உலக ஆசையில் என்ன செஞ்சேன், கல்யாணம் முடித்து உலக ஆசையில் வாழணும், ஆடம்பர வாழ்க்கை வாழணும் அப்படி இருந்தேன். என்ன அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, இப்படியே வாழ்கிற மகனே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டார், வடசட்டியில் போட்டு எண்ணெயை ஊற்றாமல் வருன்னு வறுத்துட்டார். அல்லேலூயா. நான் பாடு கம்முன்னு எனக்குனாலும் நான் உண்டு வேலை உண்டு இருந்தேன்னா கம்முன்னு அவர் இருந்திருப்பார். புத்தி இப்படியா போகுது உலக வாழ்க்கை. 200 தென்னை மரம், 100 வாழை மரம், ஒரு பெரிய கிணறு, ஒரு தென்னந்தோப்பு, இதை வச்சு நம்ம காலம்பரம் கஞ்சி குடித்து நல்லா சம்பாரித்து வாழ்ந்துடலாம்டா அப்படின்னு நம்ம சம்பாதிக்காமல் நம்ம உழைக்காமல் எவனோ ஒருத்தன் பொண்ணு வீட்டுக்காரன் சம்பாரித்து வச்சுருப்பான், அதை போய் ஆளலாம்டான்னு சொல்லி அந்த உலக ஆசையில் அப்படியே இருந்தே பார்த்துக்கொள்ளுங்க ரிச்சிக்கு போகிறதுக்கு முன்னால். ஆனால் இயேசு வறுத்தெடுத்து உலகம்னா என்ன, ஆசைனா என்ன, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து வறுத்து எடுத்துட்டு ஆண்டவர் ஒரு பெரிய அடியை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் எடுக்க வச்ச பிற்பாடு தான் பழைய ஆசைகளை எல்லாம் சிலுவையில் ஆணியில் அடிக்க வச்சார். அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், பழைய ஆசைபாசம் உலக ஆசைபாசம். அல்லேலூயா. ஒன்று இப்படிலாம் இருந்து கடந்தாலும் ஆசை அப்படின்னு நினச்சிடாதீங்க. உள்ளதை சொல்கிறேன், நான் உள்ளதை சொல்கிறேன். என்ன புரியுதா உங்களுக்கு? உண்மையில் நான் சொல்கிறேன், கல்யாணம் முடித்து ஒரு 100 தென்னை மரம் போதும், அதெல்லாம் பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு வந்தாச்சு. என்ன கற்பனை பண்ணிட்டு 100 தென்னை மரம் இருக்குது, காலம்பரம் வாழ்ந்துடலாம். ஒரு பெரிய கிணறு இருக்குது, காலம்பரம் வாழ்ந்துடலாம். ஒரு பெரிய வாழைத்தோட்டம் இருக்குது, அப்படிலாம் கற்பனை பண்ணி அந்த உலக ஆசையில் சுகமாக வாழணுங்கிற எண்ணம் இருந்துச்சு. ஆண்டவர் பார்த்தார், நச்சுன்னு அடிச்சிட்டார். வாமவனே. அதுக்கப்புறம் துன்பம், அவமானம், நிந்த, கஷ்டம், கடன் பிரச்சனை, வேதனை எல்லாத்தையும் அனுபவித்து பெரிய வடச்சட்டியில் தூக்கி போட்டு நறுன்னு வறுத்து எடுத்து அப்புறம் தூக்கி எடுத்து, புரிஞ்சுதா இனிமேல் உலகாசப்பட மாட்டேன் ஆண்டவரே அப்படின்ட்டு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்தது தான் அதான் வறுத்தெடுக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. ஒரு கர்த்தர் உங்களை வறுத்து எடுத்தாருன்னா அதுக்கு ரீசன் இருக்கும். அப்போ ஏதோ உலகம் நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்போ நான் உலக ஆசை இருந்தே என் ஆசையெல்லாம் சிலுவையில் அடிச்சிட்டேன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் இருக்குமா இருக்காதா? இருக்குன்னு ஒரு ஆள் தான் சொல்லுது. இருக்கும்ல. இப்போ ஒவ்வொன்றா பிடிச்சி இழுத்து கீழே வச்சு அடிக்க போகிறோம். சரியா? இந்த வசனம் என்ன வசனம்? ஆசை இச்சைகளை சிலுவையில். அல்லேலூயா. கலாத்தியர் 5:24 வாசிங்க. கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவின் பிள்ளைகள், அவனுடைய உலகப்புறமான ஆசை எண்ணங்களையும் இச்சைகளையும் என்ன செய்யணும்? சிலுவையில் அடிக்கணும். அல்லேலூயா. 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 இப்போ நான் சொல்கிறேன், நான் ஓப்பனாக சொல்கிறேன், உலக ஆசைகளை இயேசுவின் நாமத்தில் சிலுவையில் ஆணி அடித்து முறியடிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு உள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. எங்கே ஒருத்தர் அடிங்க பார்ப்போம் சிலுவையில். என்கிற பழைய வம்புகளை இயேசுவின் நாமத்தில் சிலுவையில் ஆணி அடிக்கிறேன். என்கிற பழைய மனிதன் பொறாமையை இயேசுவின் நாமத்தில் சிலுவையில் அடிக்கிறேன். அப்படி சொல்லக்கூடாதா? அடித்தா தான் அடித்தபடி, அடிக்கலைன்னா உள்ளே கிடப்பியான். சிலுவையில் அடிக்கணும். அல்லேலூயா. இல்லை நான் சொல்லித்தரவா? நான் இல்லை அதெல்லாம் சொல்ல மாட்டேன், இருக்கிறதான் சொல்லுவேன். அந்த அடிச்சிட்டாரியா போயா. ஏன் இருக்கிற கோபத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் சிலுவையில் ஆணி அடிக்கிறேன். அடித்தாச்சு. அடுத்த வாரம் கேட்பேன், வீட்டில் கோபப்பட்டார் எங்கே அந்த அம்மா ஜான்சி அம்மா கேட்பேன். அப்புறம் திருப்பி ஆணி அடிச்சு எடுக்கக்கூடாது. ஒரு வாட்டி ஆணி அடிச்சுட்டு ஆணி அடிச்சுதான், அப்புறம் கோவப்பட்டார், அடிச்சிட்டாரு, வச்சுட்டாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஒரு வாட்டி அடிச்சதே. ஆமேன். அல்லேலூயா. அவர் அடிச்சிட்டாரியா கோபத்தை, வேறு யாரையும் அடிக்க போகிறீங்க? அடித்தா நல்லது, அடிக்கலைன்னா எனக்கு என்ன? பழையது அந்த பிசினித்தனத்தை சிலுவையில் அடிச்சாச்சு. அட்ரா நத்தியரா, நான் பிசினித்தனத்தை சிலுவையில் அடிக்கிறேன்டா. சூப்பர் பிள்ளை, கையா தட்டுறா அப்பாவுக்கு. என்னமோ நாங்களாம் ஒன்றும் தெரியாத மாதிரி, நான் பியூர் பரிசுத்த வாட்டி நல்ல பிள்ளை சொல்ல பிள்ளை அப்படிங்கிற மாதிரி அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்குறீங்க. எவ்வளோ ஓப்பனாக அடிக்குது பாரு. நான் முந்தைய காலத்தில் பிசினித்தனமாக இருந்தேன், கஞ்சத்தனமாக இருந்தேன். இப்போல்லாம் அப்படி கிடையாது. இப்போ இயேசுக்கிட்ட வந்துட்டேன், அந்த பிசினித்தனத்தை சிலுவையில் அடிச்சிட்டேன். இப்போ நான்
இயேசுவின் பிள்ளையை மாறிட்டேன். உங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி அப்படியே கம்முக்குன்னு உட்காந்துருக்கு. என்ன வியாபாரம் அந்த பிள்ளை அப்படி சொல்லுது கரெக்டாக. முந்தி நான் புறணி பேசுவேன், இப்போ நான் புறணி பேசுறதில்ல. புறணியை இயேசுவின் நாமத்தில் சிலுவையில் ஆணி அடிக்கிறேன். ஏன் சொல்லக்கூடாதா? நான் சொல்கிறேன்ல, நான் வெக்கத்தோடு சொல்கிறேன்ல, உலக வாழ தொப்பு தென்னந்தப்பா அப்படி வாழணும் இப்படி வாழணும் அடுத்து சொத்து ஆசைப்பட்டு வாழ்ந்தேன் ஒரு காலத்தில். நான் எப்படி ஓப்பனாக பேசுகிறேன், நான் அப்படி வாழ்ந்தேன் நான். அல்லேலூயா. ஓ அப்படியா, அப்படிலாம் வாழ்ந்தையா? என்ன நினச்சிருப்போம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அடிச்சுட்டேன், ஆணியை வச்சு அடிச்சுட்டேன், முடிஞ்சு போச்சு. இப்போ அவருக்குள் நான் பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும். ஏய் ஆமா, நான் அறியாததும் ரைட். இப்போ பழைய மனுஷனை அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களா? பழைய மனுஷன் அடித்தா தான் விடுவேன், இல்லைன்னு விட மாட்டேன். நீங்களாம் பழைய மனுஷன் இல்லை கிடையாது. அவன் பியூர் பரிசுத்த வாட்டி, அவன் சொக்க தங்கம், என் லட்டு அப்போ நினச்சி உட்காந்துருக்கீங்களோ? ஏத்தா எல்லாத்திட்டையும் மறைக்கலாம், அவட்ட மறைக்க முடியாது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடிச்சிருவோமா? அடிச்சிருவோமா? நீங்கள் வெக்கப்படுறீங்க, நீங்கள் பாவம் பெண்கள் சுவாபம் வெக்கப்படுறீங்க. நான் வெக்கப்படாமல் சொல்லிட்டேன். இந்த அவர் நீ யாராவது சொன்னேம்மா? வீம்பு பாரு, வீம்பு நாவியே இயேசு நாமத்தில். இந்த வீம்பு நாவி நிறைய விதத்தில் இருக்குமையா? வீம்பு வம்பு என்னமோ வீம்பு பிடிக்காத மாதிரி நிறைய எத்தனை பேர் வீம்பு பிடிச்ச இருக்கு, இது எனக்கு தெரியும். அல்லையே வீம்பு பண்ணுறது, நான் அப்படி தான் வருவேன், என் இஷ்டம் தான் வருவேன், நான் போக மாட்டேன் போ, அப்படி வீம்பு பிடிச்சிருக்கீங்களே எத்தனை பேர்? அதெல்லாம் ஆணி அடிக்கணுமையா சிலுவையில், அதெல்லாம் அவன் வேலை. ஆமென், அல்லேலூயா. மொத்தம் அடிச்சிருமா? ரெடியா? ரெடின்னு சொல்கிறேன், கையை தூக்கு. ரெடின்னு சொல்கிற கையை தூக்கு. கையை தூக்கெல்லாம் ஆணி அடிக்க வேணாம், இருக்கட்டும் உள்ள கடக்கட்டுன்னு அர்த்தம். எனக்கு என்ன கடக்கட்டும், அவர்கிட்ட ஒன்றும் வராது உங்களுக்கு, போங்க. அல்லேலூயா. இப்போ கலாத்தியர் 5:24 படி என்ன மாமிசம் சிலுவையில் என்ன செய்யணும்? அறையப்படணும். கலாத்தியர் 5:24 படி ஆசை இச்சைகள் சிலுவையில் அறையப்படணும். ரோமர் 6:6 படி பழைய மனுஷனை சிலுவையில் அறையணும். கலாத்தியர் 6:14 படி உலகத்தை சிலுவையில், உலக ஆசையில், உலக இன்பங்களை சிலுவையில் ஆணி அறையணும். புரிஞ்சா? இதெல்லாம் அடித்தா தான் நீங்கள் இயேசுவின் பிள்ளை. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அடிக்கலாமா? அடிக்கலாமா? அடிக்கலாம்னு சொல்கிறவங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த பின்னாடி முன்னாடி வரிசையில் பிள்ளைகளாம் உட்காந்துருக்கு. அவர்கள் நாங்களும் அப்படிலாம் கிடையாது, நாங்கள் அப்படி கரெக்டாக இருப்போங்கிற மாதிரி உட்காந்துருக்குறாங்க. அம்மா சாப்பிட்டு போ, இந்த விளக்கு பத்திரத்தை கூட்டு, இந்த பாத்திரத்தை விளக்கு, அம்மா நாளைக்கு பரீட்சை, நான் என்ன படிச்சுக்கிட்டு தெரியுமா, அதில் நீ பாருமா, என்னால் கூட்ட முடியாது, தோட்ட முடியாது அப்படின்னு சொல்லுது தெரியுமா? அது பழைய மனுஷன் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கு. கீழ்ப்படியாத அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பழைய மனுஷன் உள்ளே வச்சுக்கிட்டு நான் இப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கீழ்ப்படியாமையும் பழைய மனுஷன் தான். நீ இயேசுவின் பிள்ளையாக மாறிட்டா நீ என்ன செய்யணும்? கீழ்ப்படிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அம்மா அப்பா சொல்கிற கேட்டீங்கன்னா தான் நல்லது. சொல்லுங்கள். இப்போ அடிச்சிருவோமா? நேராச்சு அடிச்சிருவோமா? அடிப்போமா? போட்டு தள்ளுவோமா? அடிச்சிருவோமா? பழைய மனுஷனை களைச்சி போட்டுருவோமா? புதிய மனுஷனை தரித்து கொள்வோமா? இப்போ ஆமின்னு கூட சொல்ல மாட்டீங்களையா? ஏன்னா ஒரு சில பேர் அப்படியே மங்குன்னு இருக்கீங்களே, எனக்கு ஒன்றும் புரியல. நான் சொல்கிற புரியலையா? நான் எங்கே வெளியே தெருவில் பேசிக்கிட்டு இருக்கேன் நான். ஒரு சில பேர் யாருக்கோ வந்த மாதிரி மேலே பார்க்குறீங்க, கீழே பார்க்குறீங்க, இப்படி பார்க்குறீங்க, அப்படி பார்க்குறீங்க. என்னையா தொண்டை தண்ணி போய் கத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்கள்கிட்ட இருக்கிற பழைய சாபத்தை அடித்தாதான் நீ பரலது போக முடியும். பழைய மனுஷனை களைச்சப்பட்டதே நீ செத்தா பரலது போக முடியும். மரணத்துக்கு அப்புறம் உனக்கு பெட்டியில் வைக்கணும். பெட்டியில் வைக்கும் போது ஆண்டவர் உனக்கு தூக்கிட்டு போகணும். அல்லேலூயா. அதுக்கு தான் இப்போ இந்த வேலையெல்லாம் சிலுவையை குறித்து தியானம் பண்ணுறீங்கன்னா இதுதான். சிலுவையில் என்னென்ன வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா, சிலுவையில் எல்லாமே அறையப்பட்டா தான் முடிஞ்சு. சிலுவையில் அறையாமல் வச்சுக்கிறது முடியாது. ஜென்ம சுவாத்தின் ஆவின்னு ஒன்று இருக்கும், பழைய சுவாபம்னு ஒன்று இருக்கும், அது வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அடிக்கணும் இயேசுவின் நாமத்தில். எதில் அடிக்கணும்? சிலுவையில் அடிக்கணும். ஆமென். வீம்பு வம்பு நிறைய இருக்குது. கீழ்ப்படியாமை. ஓகே, ரெடியா? அடிச்சிருமா பழைய மனுஷனை?
அடிக்கணும். இதை அடித்தா தான் புதுசு உங்களுக்கு வரும். பழசை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த பெருமை, எங்கள் அம்மா அப்படி வாங்கி கொடுத்தாங்க, எங்கள் அப்பா இப்படி வாங்கி கொடுத்தாரு, எங்கள் அம்மா மாதிரி யாரும் கிடையாது, எங்கள் அப்பா மாதிரி யாரும் கிடையாது அப்படின்னு பெருமை பாராட்டினேன்னா பழைய மனுஷன். நான் சொல்லிட்டேன், இனிமே உங்கள் வாயில் கனப்படுத்துறதும் உயர்த்துறதும் மேன்மை பாராட்டுறதும் சிலுவையினுடைய மேன்மையை மட்டும்தான். நாங்கள் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ குதிரையை குறித்து ரதங்களை குறித்து அவனை குறித்து இவனை குறித்து அவன் அப்படி இவன் இப்படின்னு சொல்லி மேன்மை பாராட்டக்கூடாது. பைபிள் வசனம் சொல்லுது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ அறிக்கை பண்ணுறீங்களா? சில பேர் கம்முன்னு இருக்கீங்களே. நாங்களும் சொல்லுவேன், நீங்கள் பேசுங்க. நாங்களோ கர்த்தரை குறித்து மேன்மையை பாராட்டுவோம். நாங்களோ வாயை திறங்கப்பா. நாங்களோ கர்த்தரை குறித்து வேற யாரை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டேன். டீச்சரையும் பாராட்ட மாட்டேன், லெக்சரையும் பாராட்ட மாட்டேன், எவனையும் பாராட்ட மாட்டேன், எந்த நடிகரையும் பாராட்ட மாட்டேன். அல்லேலூயா. நான் பெருமைக்குரியவர், போற்றத்திற்குரிய உன்னதர், உயர்ந்தவர் என் தகப்பன் இயேசு ஒருவரே. அவரை மட்டும்தான் நான் மேன்மை பாராட்டு, வேற யாரையும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். அல்லேலூயா. தகுதி கனத்துக்குரியவர் தெய்வம் என் தகப்பன் ஒருவரே. அல்லேலூயா. ஆமென். ரெடியா? வாயை திறக்கணும். நீங்கள் போகும்போது புது மனுஷனை போக போகிறீங்க. சொல்லுங்கள், இயேசுவே நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்ட்ட இருக்கிற பழைய சுவாபங்கள், பழைய மனுஷன் அவனை களைச்சி போட்டு நான் புதிய மனிதனை தரித்து கொள்ள போகிறேன். ஏன்ட்ட இருக்கிற பழைய மனுஷன் ஆசை, இச்சை, உலக எண்ணம், உலக சிந்தை எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் சிலுவையில் அடிக்கிறேன். பொறாமையை இயேசுவின் நாமத்தில் சிலுவையில் அடிக்கிறேன். சிலுவையில் அடிக்கிறேன்னா இப்படி அடிக்கிறேன். சில பேர் இது அடிக்கிறதுக்கு அர்த்தமாக்கு அப்படி கையை அப்படி சிலுவை அடிக்கணும் இயேசுவின் நாமத்தில். சொல்லுங்க, ஏன்ட்ட இருக்கிற பழைய மனிதன் சிலுவையில் அடிக்கிறேன். இனிமே வந்துடாத. பொறாமையே, இயேசுவின் நாமத்தில் சிலுவையில் ஒன்றை அடிக்கிறேன். ஓடி போயிரு. பழைய முறுமுறுப்பே, பழைய குற்றப்படுத்த, குறை சொல்கிற, வம்புலுக்கிற எல்லா அந்தகார வல்லமையே உன்னை இயேசுவின் நாமத்தில் சிலுவையில் அடிக்கிறேன். தரத்தின் ஆவியே உன்னை சிலுவையில் அடிக்கிறேன். கடங்கார ஆவியே உன்னை சிலுவையில் அடிக்கிறேன். ஓடி போயிரு. நான் இப்போது புதிய மனிதன். பழையவைகள் என்கிட்ட கிடையாது. நான் புது சிருஷ்டி. அதனால் கடந்ததை நினைத்து கலங்க மாட்டே. நடந்ததை ஆமென். நடந்ததை கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம். புது மனுஷன் கலங்கிடவே வேண்டாம். நம்ம இயேசு கைவிட மாட்டா. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு. எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடு. ஆமே. எங்கள் துக்கம் ஆமென் எல்லாம் மறைந்து விடு. கடந்ததை நினைத்து நடந்தது மறந்துடு. கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பார்.
சொல்லுங்கள், நான் ஒரு புது சிருஷ்டி. நான் பழைய மனிதனை கலைத்து போட்டுட்டேன். இப்போது புதிய மனிதனை தரித்திருக்கிறேன். புதிய ஆவி, புதிய பலன், புதிய கிருபை, புதிய சுகம், புதிய சந்தோஷம் நான் அணிந்திருக்கிறேன். அல்லேலூயா.